வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 பிப்ரவரி 28 வானிலை மாலை 6 மணி நிலவரம். 5 மணிக்கு முன்னால் தேனி மாவட்டத்தை நெருங்கிய அந்த இடிமழை பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோன்றி மறைந்தாலும் புதிய இடமாகிய, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதியாகிய, அதாவது கோவில்பட்டிக்கும் சிவகாசிக்கும் இடைப்பட்ட, அதாவது வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை, குருவிக்குளம், திருவேங்கடம் மற்றும் சோழபுரம், விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் போன்ற பகுதிகளிலும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசிக்கு மழை நெருங்கி கொண்டிருக்க வேண்டும். அங்கு தகவல் வரவில்லை. இன்று இரவு நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி, கழுகுமலை மற்றும் எட்டயபுரம் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்திற்குள், அதாவது விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் சங்கரங்கோயில், சிவகிரி, குருவிக்குளம், திருவேங்கடம் சுற்றுவட்டாரம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை மற்றும் விளாத்திக்குளம் வர வாய்ப்பில்லை. கோவில்பட்டி, எட்டயபுரம் பகுதி, கழுகுமலை, கோவில்பட்டி கண்டிப்பாக பெய்யும். அதேபோல் விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணை மற்றும் வெம்பக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் வரைக்கும் இன்று இரவுக்குள் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இடிமழை மேகம் உருவாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் மாலை முதல் தொடர்ந்து தூறலாக காணப்படுகிறது. அதாவது தேவாரம், குச்சனூர், உத்தமபாளையம், கம்பம், சுருளிப்பட்டி, கூடலூர், சுருளி நீர்வீழ்ச்சி மற்றும் குமுளி, தேக்கடி மற்றும் அதை ஒட்டியிருக்கூடிய கேரளா பகுதியிலும் தொடர் தூறல் மழை. மொத்தம் 3 அளவிற்கு மேகங்கள் இருள் சூழ்ந்து மாலை முதல் இப்பொழுது வரைக்கும் தொடர் தூறலாகவே விழுந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாளை, இன்று இரவு மேலும் நள்ளிரவு வரை ஆங்காங்கே மேலும் பல இடங்களில் உருவாகி பெய்யும். அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக நாளை இரவு, வெள்ளி இரவு, சனி அதிகாலையில் நல்ல மழை இருக்கிறது. இதை கேட்டு எங்கள் ஊருக்கு மழையப்போ என்று வினாக்களை எழுப்பாதீர். உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை என்ற வானிலை அறிக்கை, விரிவான வானிலை அறிக்கை காலை கொடுத்து விட்டேன். மீண்டும் ஒரு முறை நாளை காலை கொடுக்கிறேன். இதில் மீண்டும் ஒரு முறை அதில் அறிவித்தால் ஆடியோவின் நீளம் கூடிவிடும். காலையில் அறிவிக்கப்பட்ட ஆடியோ செல்லுபடியாகும். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களூர் வானிலைக்கு இப்பொழுதே நடக்கும் நிலவரம் மட்டுமே அறிவித்து வருகிறேன் லைவாக. நன்றி.